மூஷு ஆதோஷ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த காணொளியில் சவ்வாஹ் எக்கொனெட் ஆகிய 2 பிரெஞ்சு சொற்களுக்கு இடையிலான வித்தியாசத்தினை பார்க்க போகின்றோம். சவ்வாஹ் என்கின்ற பிரெஞ்சு சொல்லினுடைய அர்த்தம் தெரியும். கொனெட் என்கின்ற பிரெஞ்சு சொல்லினுடைய அர்த்தமும் தெரியும். இந்த 2 சொற்களும் ஒரே அர்த்தத்தினை தமிழில் குறிப்பிட்டாலும் சில பிரெஞ்சு வாக்கியங்களுக்கு சவ்வா என்கின்ற பிரெஞ்சு சொல்லையும் அதேபோல சில வாக்கியங்களுக்கு கொனெட் என்கின்ற பிரெஞ்சு சொல்லையும் தான் நாம் பயன்படுத்த வேண்டும். கொனெட் என்கின்ற பிரெஞ்சு வேர்பானது பெயர் சொல்லுடன் அமைந்த வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படும். கொனெட் உதாரணம் Je connais Charles. இங்கு சார்ல்ஸ் என்பது பெயர் சொல் என்பதனால் கொனெட் என்கின்ற பிரெஞ்சு வேர்பானது கான்ஜுகே செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணம் 2. Est-ce que vous connaissez ce film? Oui, je connais. அதாவது உனக்கு இந்த திரைப்படத்தினை தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். இங்கு ce film என்பதில் film பெயர்ச்சொல் என்பதால் connaître என்கின்ற verb கான்ஜுகே செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு ஒரு நபரினையோ அல்லது ஏதாவது ஒரு பெயர் சொல்லினையோ குறிப்பிடுவதற்கு கொனெட் பயன்படுத்துவது போல ஓர் இடத்தின் பெயரினை குறிப்பிடுவதற்கு நாம் கொனெட்டை தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணம் Je connais bien Paris. எனக்கு பாரிஸ் நகரத்தினை நன்றாக தெரியும். பாரிஸ் என்பது ஒரு இடம். எனவே இடத்தின் பெயரினை தெரியும் என்பதற்கு கொனெட் என்கின்ற verb கான்ஜுகே செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இடத்தின் பெயரினை கொனெட் என்பதனை நிகழ்காலத்தில் எவ்வாறு கான்ஜுகே செய்வது என்பதனை பார்ப்போம். Je connais, tu connais, il, elle connaît, vous connaissez, nous connaissons, il, elle connaissent. இங்கு il, elle connaissent என்பதில் unt உச்சரிக்கப்பட மாட்டாது. மேலும் சில உதாரணங்களுடன் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்வோம். உதாரணம் 1. Tu connais la direction. உனக்கு இந்த வழி நன்றாக தெரியும். Elle connaît beaucoup de choses. அவளுக்கு நிறைய விடயங்கள் தெரியும். Je ne connais pas du tout cette région. இந்த ரெஜியோன் பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. Je connais la chanson. எனக்கு இந்த பாட்டை தெரியும். Nous connaissons bien ce livre. இந்த புத்தகத்தை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கு la direction, chose, région, chanson, livre என்பன பெயர்ச்சொல் என்பதனால் இங்கு தெரியும் என்பதற்கு கொனெட் என்கின்ற verb கான்ஜுகே செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோலத்தான் ஒரு வாக்கியத்தில் பெயர்ச்சொல் வருமாயின் அது தெரியும் என்பதற்கு நாம் கொனெட் என்கின்ற verb-னை பயன்படுத்த வேண்டும். அதுவும் கான்ஜுகே செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்து சவ்வா என்கின்ற verb-ஆனது எங்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பார்ப்போம். சவ்வா என்பது வினைச்சொல்லுடன் அமைந்த வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படும். உதாரணம் Je sais parler anglais. அதாவது எனக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியும். உதாரணம் Je sais parler anglais. இங்கு parler என்பது வினைச்சொல் என்பதனால்
எனக்கு பேசத் தெரியும் என்பதற்கு நாம் savoir என்கின்ற பிரெஞ்சு சொல்லினை conjugate செய்து பயன்படுத்தி உள்ளோம். அடுத்து savoir என்பதனை நிகழ்காலத்தில் எவ்வாறு conjugate செய்வதென்பதனை பார்ப்போம். Je sais, tu sais, elle sait, vous savez, nous savons, elles savent. இங்கு elles savent UNT உச்சரிக்கப்பட மாட்டாது. Nous savons qu'elle aime cette blague. அவளுக்கு இந்த விலாஸ் பிடிக்கும் என்று எங்களுக்கு தெரியும். Elles savent bien danser. அவர்களுக்கு நடனமாட நன்றாக தெரியும். Je sais écrire en français. எனக்கு பிரெஞ்சில் எழுதத் தெரியும். Il sait comment s'activer cette mission. இந்த மிஷனை எவ்வாறு இயக்குவதென்று அவனுக்கு தெரியும். Tu sais cuisiner. உனக்கு சமைக்க தெரியும். இங்கு aimer, danser, écrire, activer, cuisiner என்பன verb என்பதனால் வினைச் சொற்களிலே தெரியும் என்பதற்கு நாம் savoir-ஐ பயன்படுத்த வேண்டும். எனவே connaître ஆனது பெயர்ச்சொல்லுடன் அமைந்த வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதுபோல savoir ஆனது வினைச்சொல்லுடன் அமைந்த வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படும். இந்த காணொளியில் உங்களுக்கு connaître மற்றும் savoir என்பவற்றுக்கு இடையிலான வித்தியாசங்கள் விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன்.